கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வனாந்தர சத்த ஊழியங்களின் சார்பாக சுயலபம் ஜெப வீட்டிலிருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இந்த ஒரு வசனத்தை மையமாக வைத்து வேதத்திலே சில ஆராய்ச்சிகளை தியானம் செய்ய ஆசைப்படுகிறேன். மனுஷ சத்தமா தேவ சத்தமா, இதுதான் இந்த நாளில் நாம் தியானிக்க எடுத்துக்கொள்கிற வேத பகுதி. சுருக்கமாக இந்த நாளில் நான் உங்களுக்கு சில சம்பவங்களை, சில தேவ மனிதர்களை உங்கள் கண்முன் நிறுத்தி அழைத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக உங்களை அழைக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசியுங்கள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை எடுத்து, அப்பொழுது 21 வாசிங்க. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் இருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷியனப்படுவாள் என்றான். அப்போ மனுஷனிலிருந்து எடுத்தபடினால் மனுஷி என்று பெண்ணுக்கு மனுஷி, ஸ்திரீ என்கிற பெயரை வைத்தவனே ஆதாம். மாத்திரமல்ல, என கருமையான தேவஜனங்களே, ஆதாம் எந்தெந்த விலங்குக்கு என்னென்ன பெயரிட்டானோ அந்த பெயர் தான் இன்று வரைக்கும் விளங்கி வருகிறது. யானை என்று சொன்னால் அது இன்று வரைக்கும் யானை, அவள் வாயில் என்ன வந்ததோ. சிங்கம் என்று சொன்னால் அது சிங்கம் இன்னும் வரைக்கும். எறும்பு என்று சொன்னால் அது இன்னும் வைக்கிற எறும்பு. ஈ என்று சொன்னால் அது இன்னைக்கு வரைக்கும் ஈ. இப்படியாக எந்தெந்த ஜீவ ராசிகளுக்கு என்னென்ன பெயரை ஆதாம் இட்டானோ அதுதான் இந்நாள் வரைக்கும் அவைகளின் பெயராய் விளங்கி வருகிறது. ஆண்டவரும் ஆதாமும் நெருங்கி தினமும் சம்பாஷித்து பேசி வருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே காணப்பட்டார்கள். எது வரைக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை ஆதாம் கேட்டுக்கொண்டிருந்த நாள் வரைக்கும். ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார், ஆதாமை அழைக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம் சொல்றாப்புல, ஆண்டவர் அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டதினாலே, தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவரும் ஆதாமும் பேசுனாங்க. ஆதாம் இன்னைக்கு இதுக்கு யானையின் பேர் வச்சேன், இன்னைக்கு இதுக்கு சிங்கன் பேர் வச்சேன், இதுக்கு இன்னைக்கு புலியின் பேர் வச்சேன், இதுக்கு இன்னைக்கு கரடியின் பேர் வச்சேன், இதுக்கு இன்னைக்கு நரியின் பேர் வச்சேன், இதுக்கு இன்னைக்கு நாயின் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்போவெல்லாம் அவருக்கு நிர்வாணின்னு தெரியல. எப்போ இவருக்கு தான் நிர்வாணி என்பது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஒருத்தன் வரான். வந்துட்டு இவனுக்கு எடுக்கப்பட்ட ஸ்திரீயானவள்கிட்ட சொல்கிறான், தோட்டத்தில் உள்ள கனியெல்லாம் புசிக்கலாமா என்று கேட்டபோது, இல்லை எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் இந்த கனியை மட்டும்தான் புசிக்கணும்னு சொன்னார். எல்லா கனியும் புசிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஸ்திரீயை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்கள் கனியை புசிக்கலாம். அப்போ தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிற சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளின் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னாரா அப்படின்னா, இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. எதை தேவன் மறைத்தாரோ அதை வெளிப்படுத்தினாள் ஸ்திரீயானவள். மறைக்கப்பட்ட கனியை இவள் புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனாகிய ஆதாமுக்கு கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டான். கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு கருமையான தேவஜனமே, இவன் தேவனோடு இருந்த நாள் வரைக்கும், தேவனோடு இருந்த நேரம் வரைக்கும் அந்நிய ஆதிக்கமோ அந்நிய யோசனைகளோ அந்நிய அறிவுரைகளோ வரவில்லை. எப்படி இவங்க தனியாக பிரிஞ்சு போய் தனியாக ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறாங்களோ அப்போ தான் இவங்களுக்கு தேவையில்லாத வேண்டாத நினைவுகள் வருகிறது. இந்த கருமையான தேவஜனமே, எப்போ எதை வேண்டான்னு சொல்கிறோமோ அப்போ தான் நம்ம கண் அங்கேயே போயிட்டுருக்கும்.
எது தேவன் விளக்குறாரோ அதைத்தான் நோக்கி கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிடல, இதை மட்டும் சாப்பிடக்கூடாது. அப்போ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது. இது ஆண்டவர் வேண்டான்ட்டார், இது நமக்கு வேண்டாங்க, நமக்கு ஆகாதுங்க, அந்த பக்கமே வேண்டாம், அந்த பிரச்சனையே வேண்டாம். நான் ஒரு சில விஷயங்கள் அப்படி தான், அவன் ஆகாதுன்னு ஆகவே ஆகாது. அவன் பக்கம் எதுக்கு போகணும், அவங்க கூட எதுக்கு நம்ம பேசணும், அவங்க கூட எதுக்கு பழகணும். அதனால் சங்கீத புஸ்தகம் சொல்லியிருக்குது, அல்லையா லூயா, பாவியோட வழியில் இல்லாத பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத, இரவு பகல் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்போம், நம்ம பாக்கியமான வாழ்ந்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு அவன் ஆகாது, உனக்கு ஆகுமா வச்சுக்கோ, அவ்வளோதான். உன் கண்ணுக்கு அவன் நல்லவனாக தெரியுறான், என் கண்ணுக்கு அவன் கெட்டவனாக தெரியுறான், விட்டுரு, பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற ஒரு நல்ல டீசென்ட் பாலிசியில் போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. ஏன் அவனோட நம்ம ஒன்று போகணும், அவன் ஒன்று சொல்லணும், நம்ம ஒன்று சொல்லணும், அவனுடைய வழி நம்மளுடைய வழி அல்ல. ஆக ஆதாம் ஆண்டவர் விளக்குனதை போனதுனால தான் தன் நிர்வாணி சொல்கிறான். ஒரு குழந்தைய பாருங்க, குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம கொஞ்சுவோம், அதுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம போனவொடனே ஓடி வரும், எடுத்து முத்தம் கொடுப்போம், கொஞ்சுவோம். அதே அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய நம்ம வந்துட்டு அந்த நிலையில் தூக்க முடியுமா? முடியாது. ஏன்? அதுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்து விடுகிறது. அப்போ அதனால தான் இயேசுக்கு சொல்றாரு, நீங்கள் குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஏன்னு சொன்னா, உனக்கு அந்த அறிவு வரக்கூடாது, நீ யாருங்கிறது உனக்கு தெரியக்கூடாது. நான் நானாகவே வந்து நிற்கணும், நான் யாரு, எனக்கு என்ன, அதெல்லாம் நான் நினைக்கவே கூடாது. நான் நானாகவே இப்போ அவர் பக்கத்தில் நிற்கணும், அந்த குழந்தை எண்ணத்தோடு கூட. எனக்கு அருமையான தேவச்சனமே. அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற, நீ உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி போக தயாராக இருக்கிறோம்? நம்முடைய தேசத்தின் பெருமை, நாகமான் சொன்ன மாதிரி எங்கள் நாட்டில் அப்னா இல்லையா, பர்பரா இல்லையா, இந்த பெருமைகள் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்குது. சொன்ன என்னுடைய கேஸ்ட்லேயே வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், அவன் இன்னைக்கு ஊழியக்காரராக இருக்காப்புல, என் தங்கச்சி அப்படி போன வெட்டிடுவேன், இல்லையே லூயா. இத்தனை இன்னும் நம்ம தேசத்தை விடவில்லை, இனத்தை விடவில்லை, தகப்பன் வீட்டு பெருமையை விடவில்லை, இல்லையே லூயா. அப்புறம் எப்படி நம்ம அவர் காண்பிக்க தேசத்துக்கு போக முடியும்? அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் விடணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாംസ சிந்தைகளையும் விட்டுட்டா தான் அவர் காண்பிக்கிற அந்த பரம கானானுக்குள்ளே போக முடியும். ஆண்டவர் ஆதாமோடு பேசினார், இங்கே ஆபிரகாமோடு பேசுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்போ இந்த வார்த்தையை சொல்றாரு? ஆண்டவருக்கு முன்பாக நடக்காம அவர் என்ன பண்ணாரு, அது ஏற்கனவே போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அதனால தான் அந்த நாள் தள்ளி போனது, காலம் போனது, அதுக்கு ஒரு சந்ததி வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே ஆண்டவர் சத்தத்தை கேட்காம அவர் சாராயின் சத்தத்தை கேட்டதுனால தான் ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆபிரகாம் போனார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன் மனைவிக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாக இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதனால தான் ஆபிரகாம் ஐயா என்ன பண்ணார், ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது முதல்ல சாராய் அம்மாவை பேச்சை கேட்டு தான் ஆகாரோடு சேர்ந்தார். இப்போ ஆபிரகாம் ஐயா சாராள் அம்மாட்ட கேட்கல, வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டாரு, நெருப்பு எடுத்துக்கிட்டாரு, கட்டை எடுத்துக்கிட்டாரு, கத்தி எடுத்துக்கிட்டாரு. சாமுவேலை கூப்பிட்டாரு, ஈசாக்கை கூப்பிட்டாரு, நேராக ஆண்டவர் சொன்ன மலைக்கு போனார். அப்போ கேட்குறாப்புல, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இந்த சிந்தை தாங்க உங்களுக்கு எனக்கு வேணும். கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோன்னு சொன்னால் கர்த்தர் பார்த்துக்குவாருங்கிற அந்த நிச்சயம் நமக்குள்ளே வரும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம மனுஷ சத்தத்தை கேட்டோம்னா அடுத்த யோசனை நமக்கு வரும். ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு எப்போ நீங்கள் நான் தயாராக இருக்கிறோமோ அப்போ நமக்கு அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்துடும். எனக்கு அருமையான தேவஜனமே, அதே ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை பாருங்க, 18ல் 14 பாசுங்க. கர்த்தர் ஆகாத காரியம் உண்டோ, உற்பத்தி காலத்தினுடைய திரும்ப வருவேன், சாராளுக்கு குமாரன் இருப்பான் என்றார். அதன்படியே சாராய்க்கு கர்த்தர் குமாரனை கொடுத்தார். கருமையான தேவஜனமே,
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு என்னைக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கலையோ அப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னட்டி பேச மாட்டார். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னட்டி பேசணும்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் பேசும்போது அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்துட்டு, பேசுனது நீங்கள் தானா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல மனோவா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகாக. எடுத்துக்கொள்ளுங்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். 13:3. கர்த்தருடைய தூதனானவன் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். யார்கிட்ட சொல்றாரு? ஸ்திரீயை பார்த்து. ஏன்னா ஆண்களை குறித்தே பேசிட்டு வராரு அப்படின்னு நினைக்காதபடிக்கு இங்கே மனோவோட மனைவி கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். மனோகிட்ட மனைவி கிட்ட பேசி சொல்றாரு, நான் உன்னுடைய மலடி என்கிற பெயரை மாற்றி, அல்லேலூயா, நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசம் மதுபானம் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. மனவா தன் மனைவிக்கு பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இந்த ஸ்திரியோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா சொன்னதெல்லாம் நிறைவேறும்போது அந்த பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவன் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியில் உண்டாயிருக்கிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது யாதொன்றையும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிடலாம் கை கொள்ள கடவாள் என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவராய் இருக்கும் பொழுது கர்த்தர் மலட்டுத்தன்மையை மாற்றுகிறார். அல்லேலூயா. கருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஆதாமோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், மனோவாவோட மனைவியோடும் பேசினார். லூக்கா புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல அங்கேயும் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? இது சாத்தியமில்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தாளாகிய எலிசபெத்து போய் பாரு, இப்போ அந்த அம்மா மாசமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய மனுஷ சத்தமா அல்லது தேவ சத்தமா? அநேக நேரங்களில் நம்ம மனுஷ சத்தங்களே கேட்டு 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 நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில்லை, கர்த்தருடைய திட்டத்துக்கு நாம் இடம் கொடுப்பதே இல்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 16 சொல்லு, சாரா ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். 12:1 ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், உன்னை நான் திரளாக பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாராயின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாப்புல. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. மனுஷ சத்தத்தை தான் கேட்கிறியே தவிர கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. நாளான என்ன, என்னான என்ன. அல்லேலூயா. அதான் ஆபிரகாம் ஐயா அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருகிறார். இனி சாராயின் பேச்சை கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாதுன்னு இல்லை, எதில் கேட்கணும் அதில் மட்டும்தான் கேட்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் ஏக புதனன், உன் ஏக சுதனன், உனக்கு ஒரே குமாரனாகிய உன் நேசபுத்திரனை எனக்கு பலியிடுன்னு சொல்லும் பொழுது அவர் மறுபேச்சு பேசாமல் சாராய்கிட்ட அந்த காரியத்தை சொல்லாமல் கூட்டிகிட்டு போனார். சாராய்கிட்ட மட்டும் போய் ஆபிரகாம் ஐயா அப்படி சொல்லியிருந்தார்னா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. ஆண்டோட சித்தமும் திட்டமும் நிறைவேறி இருக்காது. அல்லேலூயா. எதை எப்போ எங்கே யார்கிட்ட சொல்லணுமோ அப்போ அவங்கள்ட்ட அப்போ சொல்லணும். இதில் மாற்றி நம்ம ஏதாவது செஞ்சோன்னு சொன்னால் தண்டவாளம் பிறண்ட மாதிரி, ரயில் விபத்து மாதிரி நம்ம வாழ்க்கை விபத்தாகி போய்விடும். கர்த்தருடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுக்கணும். அதை நிதானிக்கணும் நம்ம, இது கர்த்தருடைய சத்தமா இல்லை மனுஷனுடைய சத்தமா? 1 சாமுவேல் புஸ்தகத்தில்
சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேசினாரு, ஏலிகிட்ட பேசல. ஏலிக்கு இது தெரியல, இது மனுஷ சத்தமா தேவ சத்தமான்னு தெரியல. 3 முறை ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே. அல்லேலூயா. ஓடி போய் சாமுவேல் ஏலிகிட்ட தான் கேட்கிறாப்புல. அப்ப ஏலிக்கு தெரிஞ்சிருது, இது கர்த்தர் கூப்பிடுகிறார், கர்த்தர் பிள்ளையானோட பேச போகிறார். அல்லேலூயா. அப்பா சொல்லி கொடுக்குறாரு, நீ இப்போ ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாருன்னா நீ இப்படி சொல்லு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அல்லேலூயா. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். ஆண்டவர் சொல்றார். அப்போ மனுஷ சத்தமா தேவ சத்தமா நிதானிக்கிற அந்த நிதானிப்பு இல்லாத சிறுவனாய் காணப்பட்டான் சாமுவேல். இன்னைக்கு நீங்கள் நானும் குழந்தைகளை போல மாறலாம், ஆனால் குழந்தைகளை போலவே இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. நாம நிதானிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சத்தமா மனுஷ சத்தமா? தமஸ்குவில பவுலை கர்த்தர் சந்திக்கிறார். தமஸ்குவில கர்த்தர் பவுலை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைப்பது கடினமாம், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டவுடனே பவுலாய் மாறின சவுல் கேட்கிறாப்புல, நீங்க யார்? அல்லேலூயா. தேவரீர் அடியேன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறான். முள்ளில் உதைப்பது கடினமாம் சொன்ன உடனே நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? வேற ஒண்ணுமே கேட்கல. தேவரீர் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்றார், அதற்கு ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை சொல்றாப்ல, அவன் நடுங்கி திகைத்த, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நம்ம வாயில வந்ததை பேசிடக்கூடாது, நம்ம மனசுல தோன்றதை பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் டெய்லி காலையில் எழுந்துச்சோன்னு சொல்லுவேன், உங்கள் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. என் வாய்க்கு காவல் வைத்து எதை நான் பேசணும் அதை பேசணும், எதை பேசக்கூடாது பேசாதபடி தடை செய்யுங்க ஆண்டவரே. அதையும் மீறி சில நேரத்தில் தவறுகள் வந்து விடுகிறது. நான் உடனே முழங்கால் போட்டு ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். கருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சொன்னபடி போனனால தான் பவுல் எத்தனை இடத்துல ஸ்தாபிச்சார், எத்தனை சபைகளை ஸ்தாபித்தார். எபேசு பட்டணம், கொரிந்து பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், அந்தியோகிய பட்டணம், எத்தனை பட்டணங்களுக்குள்ள போய் ஆண்டவருடைய வார்த்தையை கட்டினார். பேதுரு கூட முகமுகமாக எதிர்த்தார்னு அல்லேலூயா கலாத்தியர்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் மட்டுமில்லை, 2 இடத்துல பவுல் அல்லேலூயா கடிந்து கொள்கிற அப்போஸ்தலர் நிருபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பவுல் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. பவுலை பார்த்து, பேதுருவை பார்த்து அநேக 11ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனமுள்ள மனுஷனிடத்தில் நீ போய் அவரோட போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். கலாத்தியர் 2:13 இதே வார்த்தையை வாசிக்கலாம். பவுலுக்கு சீனியர் பேதுரு. ஆனா பவுல் பார்த்தீங்கன்னா பேதுருக்கிட்ட போய் யோசனை சொல்றாரு, கடிந்து கொள்கிறார். கருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னா அவன் சீனியரா ஜூனியரானலாம் பார்க்க மாட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நான் எப்படி அவனுக்கு போய் சொல்றது? கவலையப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னார்னா போய் சொல்லுங்க, அது யாரா இருந்தாலும் சரி. என்னோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. நான் வேற ஒரு பகுதி கடந்து போன போது ஒரு மதிப்புக்குரிய உங்களோட இடத்துல போக முடியாது, செக்யூரிட்டி இருக்குது. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. நான் போய் சொல்லணும்னு போறேன், சுத்திலும் செக்யூரிட்டி என்னை பக்கத்தில் விட மாட்டுறாங்க. நான் இங்கிருந்து சத்தம் போடுறேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு. அவங்க திரும்பி பார்க்குறாங்க. தி லார்ட் சேஸ் ஃபார் யூ, ஒரு ஒன் ப்ராப்பர்சி ஃபார் யூ அப்படின்னு அவங்க எப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் பக்கத்தில் கூப்பிட்டாங்க, போனேன். போய் சொன்ன உடனே அவங்க கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. நான் அவங்க காரியத்தில் சொன்ன உடனே, அன்னைக்கு நான் சொல்லாமல் இருந்ததுன்னா ஆண்டவர் எங்கிட்ட கேட்டிருப்பாரு. எத்தனை விஷயங்கள் ஆண்டவர் எங்கிட்ட சொன்ன காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே,
ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா சின்னவங்க பெரியவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு சொன்னதை மாத்திரம் செய்ய பழகிக்கணும். ஆண்டவர் இது ஆனால் சரியாக புரிஞ்சுக்கணும், இது மனுஷ சத்தமா தேவ சத்தமா? அது மனுஷ சத்தமா அல்லது அந்த எக்ஸோட சத்தமானு? சில நேரத்தில் அவனும் கூட அவரை மாதிரி வந்து பேசுவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் சீஷர்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பேதுரு ஜெயிலில் இருப்பார். பேதுரு ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களாம் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரோதை என்கிற பெண்ணு வந்து சொல்லுவா, பேதுரு வந்துட்டாரு. இவங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோதை பேதுருடைய ரிலீஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ரோதை வந்து கரெக்டாக இது பேதுருவோட சத்தம்னு சொல்லி கேட்டுட்டு போய் கதவை திறக்க போவா. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லைன்ட்டு. நம்ம விசுவாசம் இல்லாத ஜெபம் சில நேரத்தில் இருக்கும். அது நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. பேதுரு கூட தட்டி எழுப்பும்போது அவருக்கு புரியல. கை காலில் இருந்த விலங்கெல்லாம் அவிழ்ந்ததுன்னு வேதத்தில் வாசிக்கும். கர்த்தருடைய சத்தமா மனுஷனுடைய சத்தமா நிதானிச்சு கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் எது, மனுஷனுடைய சத்தம் எதுங்கிறது நம்ம நிதானித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 2:15, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நீங்கள் நானும் நிதானிக்கணும். மனுஷ சத்தமா தேவ சத்தமா? நிறைய இருக்குது சம்பவங்கள். ஆண்டவருடைய பேச்சு குரலா அல்லது சாத்தானுடைய குரலான தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆன இடமெல்லாம் இருக்குது. நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவசியம் ஜபம். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்துக்கு எப்பெல்லாம் ஜபம் பண்ணார்? இரவெல்லாம் ஜபம், பகலெல்லாம் ஊழியம். மார்க் 1:35 எடுத்து பார்த்தீங்கன்னா, இருட்டோடு எழுந்து ஜபம் பண்ண போனார்னு இருக்கும். அவர் இருட்டோடு எழுந்து ஜபிக்க போனார். இரவெல்லாம் ஜபம், பகலெல்லாம் ஊழியம். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பேசுகிறத தெளிவாக கேட்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக கேட்கலாம். தானியேல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார், காபிரியேல் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா, காபிரியேல் இறங்கி வராப்புல. ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கணும்னு சொன்னால் முழங்காலில் நின்னுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கருத்து வேறுபாடுகளை, கசப்பு வெறுப்புகளெல்லாம் புறந்தள்ளுங்க, முழங்காலில் நில்லுங்க. ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஜெபம் என்பது ஆண்டவரோடு நீங்களும் நானும் பேசுகிற அனுபவம். அந்த பேசுகிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை என்னை நடத்துவாராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான அப்பாவே, அம்மாவே, அண்ணனே, தம்பியே, அக்காவே, தங்கையே, பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நிதானிச்சுக்கங்க. இன்னைக்கு இது ஆண்டவருடைய சத்தமா மனுஷ சத்தமா? இன்னைக்கு நிறைய மனுஷ சத்தங்கள் கேட்குது. அதுக்கு நிறைய நேரம் கொடுக்குறோம். என்ன சொல்ல போனால், இந்த செய்தியை கேட்குறவங்க கொஞ்சம் பேர், உலக காரியங்களை பார்க்குறவங்க கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் இது தேவ சத்தம். தேவ சத்தம் தேவ பிள்ளைகளுக்காக அருளப்பட்டிருக்கிறது. மனுஷ சத்தத்தை கேட்பதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்பதை பற்றிக்கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை தேடி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11:31 இப்படியாக சொல்கிறது, நம்மை நாம் நிதானித்து அறிந்தோம் என்று சொன்னால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமாண்டவரே, நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இது தேவ சத்தமா மனுஷ சத்தமா என்று நிதானிக்கிற அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து காத்து வழி நடத்துங்க. பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடிக்கும், தேவ சந்நிதியை விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மீறாதபடிக்கும், துரத்தப்பட்ட ஆதாமை போல் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா, ஆபிரகாம் ஐயாவை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து எதையும் நாங்கள் உமக்காக இழக்க ஆயத்தமாக இந்த நாளில் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்க எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.